பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அதான் வசனம் முன்பாகவே சொல்லுது. சோதித்து பார்க்கணுமா? எப்படி சோதித்து பார்க்கிறது? கம்பேர் பண்ணி பாருங்க. வேதத்திற்கும் உலக வாழ்க்கைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. வேதம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலே நாம் நலமானதை பிடித்து கொள்வோம். உலக பிரகாரமான ஒரு பதவி நமக்கு கிடைக்குது. அப்போது நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு முன்பாக வேதத்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் சோதித்து பார்க்கணும். இது ஏற்புடையதா? இதை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? இது சரிதானா? இதை செய்யலாமா அப்படின்னு சோதித்து பார்க்கணும். அப்போ நம்ம சோதித்து பார்க்கும்போது அங்கே நாம் விழமாட்டோம். அதே போல் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறோம். பார்த்த உடனே தேர்ந்தெடுத்துடக்கூடாது. தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நான் பெற்றோர்கள் மூலமாக வருகிற அந்த விஷயத்தை சொல்கிறேன். உடனே தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நாமளாக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பெரியவர்கள் முன்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் நாம் காத்திருக்கணும். முதல்ல ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்க்கும்போது அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் மேலோட்டமாக பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. இப்படி மேலோட்டமாக பார்த்து தேர்ந்தெடுத்த எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போயிருக்கிறது. இன்னொன்று, வாழ்க்கையை இழந்து போயிருக்கிற சூழ்நிலை அதிகமாக காணப்படுது. இதை நீங்களும் பார்த்துருக்கலாம். ஒரு துணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து வேதம் என்ன சொல்லுது, வேதம் எப்படி துணையை தேர்ந்தெடுக்க சொல்லுது, அப்போ தேவ சித்தத்துக்கு நாம் காத்திருக்கணும். அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்கான துணையை உமது சித்தத்தின்படி நீங்கள் எங்களுக்கு காண்பீங்க. இப்படி தான் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்க முடியும். சோதித்து பார்க்காம ஏதோ கண் பார்த்த பார்வையில் செலக்ட் பண்ணால் அது நலமானதாக இருக்காது, நமக்கு தீமை விளைவிக்கிறதா இருக்கும். இது மாதிரியே நாம் நண்பர்களை தெரிந்தெடுக்கும் போதும் சோதித்து பார்த்து நல்ல நண்பர்களை நாம் பிடித்து கொள்ளணும். காரியம் ஆகணும்னு பழகிற நண்பர்கள், தேவைக்காக பழகிற நண்பர்கள், இப்படி பல பேர் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல நண்பன் இருப்பான், நல்ல நண்பி இருப்பான். அவங்கள நாம் சோதித்து பார்த்து தெரிந்தெடுக்கணும். அதுவும் வேதம் சொல்லுது. வேதம் எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லி கொடுக்குது, எல்லா விஷயமும். இப்போ நாம் உலக பிரகாரமான விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் தான் இன்றைக்கி நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எதையுமே சோதித்து பார்த்து தான் முடிவு செய்யணும். ஒருத்தவங்க பேசுகிற பேச்சை வச்சோ
அவங்களுடைய நடக்கையை வச்சோ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியவே முடியாது. கூட பழக 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 தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ சோதித்து பார்த்து அதன்படி நாம் நடக்க பழகணும். அதே மாதிரி ஆடைகளை தெரிந்தெடுக்கும் போது நாம் சோதித்து பார்க்கணும். இந்த ஆடை, இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு தகுதியானதா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது நமக்கு தகுதியானதா? வேதம் நம்மளை எப்படி உடுத்த சொல்லுகிறது அப்படிங்கிறதுல நாம் ஞானத்தோடு செயல்படணும். உலகம் ஒரு மாதிரி உடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அது மாதிரி உடுத்தக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. சோதித்து பார்க்கணும். இந்த ஆடை நமக்கு தகுதியானதா? இதை நாம் உடுத்தலாமா? இதை ஏசப்பா ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சோதித்து பார்க்கும்போது நாம் சரியான ஆடையை உடுத்துவோம். இல்லை அப்படின்னா நாம் நமக்கு தீமையை வருவிக்கக்கூடிய ஆடையை தான் உடுத்துவோம். அதுலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகள், நன்மையானவைகள், ஆண்டவர் சொல்லக்கூடியவைகள், அவைகளை நாம் சோதித்து பார்த்து கண்டறிந்து பிடித்து கொள்ளணும். நீதி நெறிய பிடித்து கொள்ளணும். இப்படி உலக பிரகாரமாக பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றையுமே நாம் சோதித்து பார்த்து வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா, ஏசப்பா இதை செய்தால் ஏற்றுக்கொள்வாரா, இதை சோதித்து பார்த்து நாம் பிடித்து கொள்ளணும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பிளைண்டாக நம்ம அதை நம்பக்கூடாது. முதல்ல அந்த தீர்க்க தரிசனம் அந்த மனிதனால் சொல்லப்பட்டதா இல்லை ஆண்டவரால் சொல்லப்பட்டதா? அந்த தீர்க்க தரிசனம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா இல்லை உலக தேவைக்கானதாக மட்டும் இருக்குதா? இன்னொன்று, அது தீர்க்க தரிசனம் தானா இல்லை ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற வார்த்தையா? இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும்போது தான் சரியான கர்த்தருடைய வார்த்தையான தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள முடியும். அதே போல் சபை, இன்னைக்கு அநேக சபைகள் பெருகி இருக்கிறது. அதில் யெகோவா விட்னஸ்ங்கிறாங்க, செவன்த் டேங்கிறாங்க, என்னென்னமோலாம் சபைகள் உருவாகிடுச்சு. மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்குது, இண்டிபெண்ட் சர்ச்சஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதை சோதித்து அறிந்து எந்த சபையிலே சத்தியம் பேசப்படுகிறதோ, எந்த சபையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, எந்த சபையிலே ஆவி பலப்படுதோ, அக்கினி ஊற்றப்படுதோ, அபிஷேகிக்கப்படுதோ, அந்த சபையை நாம் தேர்ந்தெடுக்கணும். முதலாவது போகும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு சபையில் இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் அனுமதிச்சா நீங்கள் அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் ஒரு வேளை அங்கேருந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் தான் போகணும். இல்லைன்னா நீங்கள் அங்கே இருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும் கர்த்தருடைய துணையோட. கர்த்தர் அதை செய்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் நாம் போகிற சபை சரியான சபையா, வேதத்தின்படி நடக்கிற சபையா, வேதத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்கிற சபையா, எல்லாவற்றையும் சரியானபடி செய்கிற சபையாங்கிறத நம்ம சோதித்து கண்டறிந்து கொள்ளணும். மனிதர்களுக்குள்ள குறைபாடுகள் இருக்கும், அது ஓகே. பட் வேதத்தை புரட்டுகிற மாதிரி காரியங்களோ மற்ற விஷயங்களோ இருக்கக்கூடாது. அதே போல் தான் உபதேசத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய உபதேசம் சரியான உபதேசமாக இருக்கணும். இன்றைக்கி யூடியூப்பில் அநேக ஆவிக்குரிய உபதேசங்கள் வருது. அது எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குமா, ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குமா, இயேசுக்கு நேராக திருப்புமாங்கிறது கேள்விக்குறி தான். அதில் நாம் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். இப்படி
ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ளணும். அப்பொழுது நாம் எந்த விஷயத்துலையும் விழாமல் நாம் எழுந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக பலப்பட்டு நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.